தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். BJP State Council meeting and also Chintan Baitak for planning of next 1 year's activities. State Council meeting ke நம்ம தொகுதி பொறுப்பாளர் and above almost about 1,500 delegates will be attending the State Council. National and நம்ம election in charge மன்சுக் பாய் மண்டவியா அவரு அதுல இருக்க போறாரு. அதே போல co-in-charge எலெக்ஷன் co-in-charge அர்ஜுன் ராம் மேக்வால் அவரு கூட அதுல கலந்துக்குவாரு. நம்ம டெலிகேட்ஸ் from all our mandals and all our Morcha delegates will be joining us. Program 14th morning from 9 o'clock it will start up to 5:30. We have got State Council meeting. அதே போல் சிந்தன் பைட்டக்கு அதை நம்ம நேஷனல் ஆர்கனைசிங் செக்ரட்டரி கூட கலந்துக்குவாரு. எலெக்ஷன் இன்சார்ஜ் அண்ட் கோ-இன்சார்ஜ் as I told அவங்க ரெண்டு பேரும் அந்த கலந்துக்குவாங்க. நம்ம ஒரு செலக்டட் டீம் இது நெக்ஸ்ட் 1 year பிஜேபி பாண்டிச்சேரி என்னென்ன ஒர்க் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, இந்த how to go for next 2026 elections அதை பத்தி பிளானிங் பண்றது. The achievements till now இப்போ வரைக்கும் நம்ம பண்ணியிருக்க அச்சீவ்மெண்ட்ஸ் and the central government achievements and the coming elections with our alliances, how to go forward. இதை பத்தி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறதுக்கு 14th ஈவினிங்ல இருந்து 15th ஈவினிங் வரைக்கும் சிந்தனை பைட்டக்கு இது 15th அன்னைக்கு நடக்க போகுது. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு. தேங்க்ஸ். நான் உங்களை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிப்பு கேட்குறேன். ஜென்ரலாக நாங்கள் டைம் மெயின்டைன் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட் ஆச்சு. ஃப்ரம் மை சைடு ஐ அப்பாலஜைஸ். தேங்க்யூ. ஒரு நிமிஷம் இல்லை, நீங்கள் எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. திங்ஸ் ஆர் மூவிங் ஸ்மூத்லி. எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம ரெண்டு பேருக்கு நம்ம அலையன்ஸ் பார்ட்னர் கூட எதுவும் கிடையாது. அது சேம் டிசைட் இல்ல எத்தனை நாள் இருக்குதுன்றது இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ இட் இஸ் a prerogative of CM and he will be announcing it very soon. அப்படி he is announcing very soon. நாங்க ஒரு பேசிக்கிறோம். We are in continuously in touch with him. We are just talking with சொல்லிருக்கலாம். பட் he is in contact with us and we are talking with him. எப்படிங்க அவர் அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்காரு முன்னாடி. So we are discussing. We'll get back to you. அமைச்சர் பதவியில் நீக்கப்பட்ட சாய் சரவணன் பல்வேறு அரசால் அதாவது அவரோட தொகுதியில் எதுவுமே நடக்கல அப்படின்னு தொடர்ச்சியா அவர் எல்லா ஆபீசர்த்தையும் போய் 1-to-1 பேசிட்டு இருக்காரு ஆஷா. அது என்ன கட்சி மேல இல்ல சாய் சரவணன் அவரே கேட்டுட்டு இருந்தேன். நான் தொகுதியில வேலை செய்யணும் ப்ளீஸ் கேட்டிருக்காரு. அண்ட் இஸ் பீன் ஒர்க்கிங் வெரி ஹார்ட்.